ஒரே ஒரு முறை எருமை ரோடு ஓரமாக போயிட்டு இருந்தது. அப்போ உள்ள படிக்காத ஒரு குழந்தைய பார்த்து, அம்மா எருமை மாடு மேய்க்க தான் போத நீ ஒழுங்கா படி கத்தின்றதை கேட்டுது. எருமைக்கு அழுதியாக வந்தது. சரிப்போ ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு போயிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு வீட்டில் எவ்வளோ நான் சொன்னாலும் அவன் உடம்புல வரைக்காது, எறும்படா நீ அப்படின்ற வார்த்தையை கேட்டதும் அதுக்கு வாரி அடித்து போட்டுது. என்ன எல்லோரும் திட்டத்துக்கு தான் என்னோடய வார்த்தையை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிது. தலையில் எழுட்டு அப்படின்னு கொஞ்சம் தகச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. அந்த இடத்துல எவ்வளோ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் உரைக்காத, எருமாட்டு முதுகில் மழை பெய்கிற மாதிரி அப்படின்னு யாரும் சொல்லிட்டு கேட்டுது. அவ்வளோதான், டவுன் ஆகிடுது எருமை. அது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. உலகத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி தானே கடவுள் படைக்கிறது. நாம் மட்டும் என்ன அப்படி எல்லாத்தையும் திட்டு வாங்குற அளவுக்கு எருமை மாடுன்னு இருக்கும். இதை நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுது. கண்ணெல்லாம் தொடச்சிடுது. கடவுள் எப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த மனுஷாலாம் நம்மளாம் இப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நேரே கைலாயத்தில் போச்சு. கைலாயத்தில் சிவபெருமான் ரொம்ப அழகாக தலையில் சந்திரனை வச்சுட்டு, பிரிச்சந்திரனை வச்சுட்டு, கங்கையை வச்சுட்டு, பக்கத்தில் பார்வதி அனுப்பிச்சுட்டு, குழந்தை குட்டிகளோட அழகாக பிள்ளையாரோட, முருகனோட, ஐயப்பனோட காட்சி கொடுத்துன்னு உட்காந்துட்டுருக்கே. அவரை சுற்றி இருக்கிற கணங்களெல்லாம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்குதுகள். சிவபெருமான் ஏதோ சொல்ல எல்லோரும் சிரித்து கை தட்டி பாராட்டுறதுங்க. இரு ஒன்றை மட்டும் எல்லாரும் பாராட்டுவா, என்ன இல்லை மட்டும் எல்லோரும் திட்டுவாளா, நான் வரேன் இரு, நான் என்ன பண்ணேன் பாரு, மட்டும் வந்து கேட்குறேன் பாரு சொல்லிட்டு வேகமாக போய் அவருக்கு முன்னாடி நின்றுது. சிவபெருமான் என்ன ஊரில் உலகத்தில் இண்டில் இடுக்கில் கொசுவில் ஈயில் தேரை கல்லுக்கடி இருக்கிற தேரை கூட உணவு கொடுக்குற அந்த சிவபெருமானுக்கு இந்த எருமை மாட்டோடைய கஷ்டம் தெரியாதா என்ன? அவருக்கு நல்லா புரிஞ்சுது. இருந்தாலும் மற்ற தேவகணங்களும் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு, எருமையே வா வா, என்ன ரொம்ப கோபமாக இருக்கு அமெரிக்க, பின்ன கோபமாக இருக்காதா? உலோகத்தில் ஒருத்தர் கூட என்ன சக்தியாக சொல்லவே இல்லை. நான் நடந்துல வந்துட்டே இருந்துச்சு. கோமாதா எங்கள் குலமாதான் பாட்டு பாடிட்டு இருக்கான். ஏன் எரும மாதா ஏற்றம் மிகும் மாதான் பாடக்கூடாதா? என்ன குறைஞ்சி போயிட்டான் அப்படின்னு கத்திட்டு. இப்போ கோமாதாவோட சாணியெல்லாம் விடுமுக தெளிச்சுக்கிறான். அது இன்னமும் பெரிய பரிசுட்டுமா, புண்ணியாவச்சனமா. குழந்தை பத்த பொண்ணுக்கெல்லாம் அதிலெல்லாம் பஞ்சகர்மையெல்லாம் பண்ணி கொடுக்குற. அது சாணி கூட அவ்வளோ வசதியாக இருக்குது. அது பின்புற கூட மகாலட்சுமியா. என்ன கொண்டாட்டம் இருக்குது. நாங்களாம் மட்டும் என்ன பண்ணுறோம், அது கொடுக்குற மாதிரி நாங்களும் பால் கொடுக்குறோம். இன்னும் கூட திக்கான அண்ணா நிறைய வெண்ணெயெல்லாம் வர மாதிரி பால் கொடுக்கணும். எங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் எருமைன்னு கரிச்சு கொட்டுறா. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிவபெருமான் சிரிச்சு, எனக்கு என்னன்னாலும் பேர் உண்டு தெரியுமா? பித்தான், பயிற்சிக்காரன், வேயன், காட்டில் ஆடுவேன், மண்டையோட்டில் சாதம் வாங்கி சாட்டணும். இல்லை எனக்கும் நிறைய பேர் திட்டுவா. ஆமாம், அதெல்லாம் நீ கடவுள் எப்படியே படுத்துப்ப. என்னால் அதை சகிச்சுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூமி குறுகி போய் வாழக்கூடிய ஒரு பிராணியை நான் என்னத்துக்கு உலகத்தில் வாழ்ந்துருக்கேன். இல்லை அந்த பசுதானே பெரிய பிரமாதமாக என்னை விட பண்ணிட்டு அதை தூக்கி வச்சு பார்த்துட்டு எங்களெல்லாம் திட்டத்துக்கு கொண்டா எங்கள் பேரெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் எல்லோரும் வழிபட்டோம் அப்படின்னு கேட்குது. அது அப்படி இல்லை, சமாச்சாரம் அப்படி இல்லை. இப்போ என்ன கேட்குற நீ? என்னையும் எல்லாரும் உலகத்தில் சக்தியாக சொல்லணும். கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு கொண்டாடுற மாதிரியா எங்களை எல்லாரும் கொண்டாடணும். எங்களை வீட்டுக்குள்ளே நுழையிறது நான் கனவுல கண்டா கூட எவனும் வந்துடும்.
ஏறி உட்காந்துறோன்னு பயமுத்திட்டு பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி நாங்கள் என்ன அவ்வளோ கொடுமையாக நடந்துட்டோம். யாரையான முட்டினோமா, சாவட்டுமா, ஏதாவது பண்ணோமா அப்படி இல்லை. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது. நான் உனக்கு வரம் கொடுக்குறேன், பூலோகத்தில் நீ சந்தோஷமாக இருக்க மாதிரி வரம் கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்யணும். சரியா? எது வேணாலும் செய்கிறேன். எனக்கு தான் பூலோகத்தில் இவ்வளோ பேரும் புகழும் கிடைக்க போகுதுன்னு நான் ஏதாவது செய்யணும்னு செய்ய மாட்டேன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களை விழுந்து வணங்கணுமா? அது வணங்குறேன். என்னெல்லாம் விழுந்து வணங்க வேண்டாம். நீ ஆகட்டும், உன்னுடைய குலத்தில் இருக்கிறவாளாகட்டும், இந்த ஷேரில் ரொம்ப புரண்டு விளையாடுவீங்க இல்லையா, ஒரு விளையாட்டு. எவ்வளோ சந்தோஷம் அது. ஷேரில் புரண்டு விளையாடுறதும் கூட வேறு என்ன உலகத்திலே சொர்க்கம் எங்களுக்கு. அந்த விளையாட்டுக்கு ஈடு கிடையாது, இணையே கிடையாது. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி சிவபெருமான் பார்த்தேன், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். அந்த ஒரு செயலை விட்டுட்டங்களேனாக்கா பசுவ மாதிரியோ உங்களையும் எல்லோரும் பாராட்டுவா, போற்றுவா அப்படின்னு நீங்களும் நம்மளோட யோஜனை பண்ணி பார்த்தீங்க. ஐயா என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அந்த ஷேரில் இப்போ படுத்துட்டுருக்கிற நாழியும் அதில் பொருள்கிற நாழியும் அதோட வையாரமாக நாங்கள் அப்படியே காற்றடிக்க நடக்கிறதும் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி மாடாது. அந்த சந்தோஷத்தெல்லாம் அவ்வளோ சந்தோஷத்தையும் விட்டால் தான் எங்களை புகழ்வாடா. சந்தோஷம் முக்கியம்னா சந்தோஷமாக இருந்துப்பாப்பா, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீ என்னமோ வரேன்னு கேட்டியே, உன்னை புகழணும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் ஒரு சின்னதாக அந்த ஒரு சின்ன தியாகத்தை நான் அதெல்லாம் பண்ண முடியாது. கர்மமடா பார்த்து எங்களுக்கு ஷேரில் பொருள் அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எங்கள் விளையாட்டுகளே அது மிகச்சிறந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி அப்போது அந்த விளையாட்டு உங்களால் விட முடியாது. ஏன் அதான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு தீர்மானம் மாடுது. இப்போ நீ தான் சொர்க்கத்தை சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கியே, அப்புறம் மனுஷெல்லாம் உன்னை கோச்சுட்டா என்ன கொஞ்சினா உனக்கு என்ன பச்சு? உன்னோட சொர்க்கம் மனுஷா பாராட்டுறதுல ஒன்றும் இல்லையே. உங்கள் இனத்தோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறதானே உனக்கு இருக்கு சந்தோஷம். அதுதானே உன்னோட சொர்க்கம். நீ மனுஷாலும் சொர்க்கம் கேட்டு நீ அவசியம் இல்லாத கவலைப்பட்டுருக்க. ஆமாம் இல்லை, அதான் பாராட்டினா என்ன, அவள் பாராட்டுட்டா என்ன? நான் இப்போ என்ன உணர்ந்துட்டேன். அவள் வாழ்க்கைன்னு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் அவளுக்கு கிடச்சின்னு தான் இருக்குது. மற்றவா பாராட்டணும், மற்றமா பாராட்டல, என்ன வசதியா இல்லை அவளை வசதியா இல்லைன்னு நினச்சிக்கிறதுலாம் நம்மளாம் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு தாழ்வு உணர்வான கஷ்டங்கள் தான். நமக்குன்னு இருக்கக்கூடிய பெருமைகளோ நமக்குன்னு இருக்கக்கூடிய சந்தோஷங்களோ நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம எதனால் அந்த மாதிரி கஷ்டப்படுறோம்னா மற்றவளை பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம். அதில் எல்லாருமே எந்த சமயத்துலையுமே நம்மளை புகழ்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கணும், பாராட்டிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஆசைப்படுறோம். இதெல்லாம் அதிகமான ஆசை தெரியலையா அப்படின்னு கேட்டே சேர்த்துக்கணும். கரெக்டு தான்ல, பேராசை தான் அதெல்லாம். ஏதோ ஒரு பையனை ஏதோ ஒரு அம்மா எருமை மாடான்னு கேட்டால் நான் எனக்கு என்ன போச்சு, அவளுக்கு ஏதாவது வந்து அதை பேசினேன். சிவபெருமான் சொன்னேன், நம்மளை குறை சொல்கிறவெல்லாம் நம்மளை பற்றி தெரியாதவா. அவள் குறை சொல்கிறதுனால நம்ம குறை கிடையாது. அதே எல்லாம் தெரிஞ்சவா நம்மளை குறை சொன்னான்னாக்கா அதுவும் குறை கிடையாது. ஏன்னா அவள் அந்த குறைய எங்கேயோ காட்ட முடியாத காட்டக்கூடிய இடத்துல காட்டுறா, அவ்வளோதான். அவன் நம்மளை வேணும்னு கூட சொல்லலை. அவளுக்கு நம்ம மேலே நிஜமாகவே நிறைய அன்பு. இந்த குறையை யாராவது அவளை சொல்லிட போகிறாளேன்னு பார்த்தோம் அவளே பட்டான்னு அதோடய நம்ம சொல்லிடுறோம். அதனால் யார் குறை சொன்னாலும் மனசை குறைபடிக்க வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. யார் நிறைவாக சொன்னாலும் அதை பற்றி ஆஹா ஊஹு அப்படி நினச்சிக்க வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை.
நம்மளோட குறையும் நம்மளோட நிறையும் நம்மளோட மனசில் தான் இருக்குது. நாம் இப்போ நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்போம். ஒருத்தருக்கு ஒன்று நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்று குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு என்ன எருமை மாடு சொல்லிட்டு இப்போ என்னை பற்றி என்னை அறிய வச்ச சிவபெருமானே உங்களுக்கு நன்றி. இனிமேல் என்னை பற்றி தெரியாதவா என்னை பற்றி குறை சொல்கிற பற்றி நான் காலப்பட போவதில்லை அப்படின்னு சொன்னேன். என்ஜாய், உன் சந்தோஷத்தோட நீ வாழ்ந்துக்கோ, உனக்கு ஒன்றும் குறவில்லை. நான் தானே உன்னையும் படித்தேன், நான் சொன்னேன் நீ வசதி தான் அப்படின்னு சொன்னேன் சிவபெருமான். சந்தோஷமாக உலகத்துக்கு வந்தது. யாரோ சொல்லிட்டு இருந்தா, எருமை மாடு மேய்க்க தான் போக போறியா நீ பையனும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது மனசில் இருந்த கவலை படிவாச்சு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.